மக்களை என்ன நேச்சர்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? தேனி வந்து ஒரு தனி ரகம். ஒரு பக்கம் வந்து வானம் மேகம் முட்டத்தில் காணப்படும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்தப்படும். அப்படி தான் இருக்குது. நான் காலைல வந்து பார்த்துட்டேன், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்க்கணும் எங்கே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜோதி ஹோட்டல்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிறது, தாவறது, ஓடுறதுன்னு, குதிக்கிறதுன்னு சொல்லி எல்லாமே வச்சுருக்காங்க. பார்த்தோன்னே எனக்கு செம்ம டெம்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ நான்வெஜ் ஐட்டம்ஸ் இருக்குன்ட்டு. இது என்னென்னு வந்து அவங்க சொல்லணும்னா வந்துட்டு ஆஃப் வீடியோ பார்த்தாது, அந்த அளவுக்கு ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க. என்ன சொல்கிறது, நாட்டுக்கோழி, வான்கோழி, காடை, முயல்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு. உண்மையை சொல்லணும்னா இன்னொரு பக்கம் மயக்கற ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வாங்க, நாட்டுக்கோழி தான் பாருங்கள், கால் எவ்வளோ பெஸ்ட்டுக்கு இருக்குன்ட்டு. இதான் மாதிரி ட்ரை பண்ண போகிறோம், டேஸ்ட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாப்பிட்றதுக்கு. வாங்க போய் சாப்பிட்லாம். வாங்கிப்போம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறையா வாங்கியிருக்கோம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபிலிப்ஸில் நம்ம பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி வந்து கம்பம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால் அவங்களோட சீரக சம்பா மட்டன் பிரியாணி இல்லையா, அதை போய் எப்படி குஸ்கா பண்ணி வாங்கியிருக்கோம். சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன், சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வான்கோழி ஃப்ரை, அப்புறமா வந்து சாப்ஸு, அதாவது ஆட்டோட நெஞ்சு சாப்ஸ் வாங்கியிருக்கோம். இது காட்டுறேன், 4 பீஸ் வந்து சாப் வாங்கியிருக்கோம். அப்புறமேட்டு வந்து இது வந்து நாட்டுக்கோழி அது வாங்கியிருக்கோம். அப்புறம் மீல்ஸ், அதுக்கு ஒரு 4 வகையான குழம்பு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணி போயிடலாம். அப்புறம் காரம் முட்டை, காரம் பண்ணி பாருங்க. எல்லா மசாலாவும் உள்ளே இறங்கி போய் சாப்பிட செம்மையாக இருக்குது. நல்லா சீரக சம்பா ரைஸில் அந்த பிரியாணி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா சீரக தூங்க அது உடம்பு சரியில்லை, கல்வி அதிகட்டுருங்க. நல்லா சீரக சம்பா ரைஸில் மட்டன் பிரியாணி கரெக்டாக. ஹெவி மசாலா இல்லை, அந்த காரம் ஹெவியாக இல்லை, எதுவுமே ஹெவியாக இல்லை, மைல்டாக இருக்குது. அது ஆனால் வந்து மேலே நம்ம ஆள் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து கிரேவியாக வச்சுருக்காரு. செம்மையாக இருக்கு. இந்த வான்கோழியோட பீஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, எப்படி இருக்கு நல்லா பஞ்சு போல. சிக்கனை வேக வச்சு எப்படி வைப்பாங்க அந்த மாதிரி வேக வச்சுருக்காங்க. நல்லா பெப்பர்லாம் போட்டு டீப்பாக ரோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம அப்படியே பிரியாணி எடுத்து போயிட்டு வேற மாதிரி இருக்கு. பசங்க பரோட்டாமே இருக்கு. 21 வகையான கிரேவிஸ் வச்சிருப்பாங்க, ஃப்ரைஸ் வச்சிருப்பாங்க, நிறையா இருக்கு. வேற மாதிரி இருக்கு. அடுத்து அவங்களுடைய மட்டன் நெஞ்சு சாப்ஸ், செம்மையாக இருக்கு. ஆக்சுவலி வந்து ஓனர் மட்டும் சமைப்பாராமா. காலைல 3 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சாருன்னா ஒரு 10:30 சமைச்சு முடிச்சுட்டு வராமா. அவ்வளோ டிஷ்ஷு அவர் மட்டும் சமைக்கிறாரு. முழுக்க விறகடுப்பு மட்டுமே யூஸ் பண்ணி சமைக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதாவது சின்ன ஸ்பேஸ் தான், ஒரு கடை பார்க்க சின்ன கடை தான் இருக்குது, பட் செம்மையாக இருக்குது. மட்டன் சாப்ஸ்லாம் நல்லா வேறு மாதிரி இருக்குது. ஸோ மக்களை இவங்க வந்து மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் குழம்பு, நண்டு குழம்பு, இது எல்லாமே வரமாமா. நம்ம மீல்ஸ் தான் ட்ரை பண்ண போகிறேன். செம்மையாக இருக்குது. ஸோ இதுதான் உங்களுடைய மட்டன் குழம்பு. நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி செம்மையாக பண்ணியிருக்காங்க. கூட என்ன தொட்டு இருக்குது அவங்களுடைய நாட்டுக்கோழி, இதுவுமே நல்லா டீப்பாக வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த வந்து நாட்டுக்கோழி குழம்பு,
அது எங்களுக்கு ஒரு பைட் போகும். அந்த அலுவலகம் இருந்தாங்க தேனி லொக்கேஷன் கீழே போனீங்கன்னா அந்த தேனி பார்க்கலாம். ஓகே. சொல்ல வார்த்தை ஒரு பேக்கையும் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. வேறு மாதிரியான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா காலைல வயிற்று காய போட்டு வந்து சாப்பிடணும் வச்சுக்கோங்க, அட்டகாசமாக இருக்கும். நைட்டு ஃபுல்லாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு அதில் வந்து இந்த கிடின சாப்பிடும்போது ஒன்றும் புரியல. பட் வேறு லெவலில் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். மக்களை ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்ச வரைக்கும் அவங்களுடைய அந்த மீல்ஸ்லாம் வந்து கிரேவி கூட சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. அதாவது ரொம்ப கிடினஸாக இருக்கிறதுனால வந்து எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. பட் சாப்பிட்ட வரைக்கும் நான் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன். அந்த சைட் டிஷ்மே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய வான்கோழியாக இருக்கட்டும், அண்ட் தென் மட்டன் சாப்ஸாக இருக்கட்டும், நாட்டுக்கோழியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த காரம் முட்டை வந்து மஸ்ட்ரையாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இங்கே பிரியாணி ட்ரை பண்ணுறத விட இவங்களோட மீல்ஸ் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகுங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. கான்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் வீடியோ கொடுத்தா வாங்க, லைக் பண்ணுங்க, அந்த டவுன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே காரில் வந்துகிட்டே இருந்தோம். வரும்போது இந்த ஸ்பாட்டை பார்த்தேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அங்கே ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கு லைக் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செடி ஒன்று போட்டிருக்காங்க, என்னென்னு தெரியல. எனக்கு ஏதோ பூலாம் பூத்திருக்கு இப்போ தான். இந்த மலை அப்படியே இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் இது. அப்புறம் விண்மில்லேருந்து எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்ட்டு. பார்க்கவே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. கீழே ஃபுல்லாக விவசாயம் தான், லேண்ட் ஃபுல்லாக தென்னை மரம் அப்புறமேட்டு வந்து லேண்ட் இது பண்ணியிருக்காங்க. இந்த இடம் வந்துட்டு ஒரு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் ஆகுமா, நான் வரும்போது சொன்னாங்க. ஸோ இது பார்க்கவே வந்து செம்மையாக இருக்குது. ரொம்ப அப்படி சில்லுன்னு ஒரு நேச்சரான ஒரு கிளைமேட்டில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு வேறு லெவல் இடம்னு சொல்லலாம் இதை.